இந்த கோடை விடுமுறையில் பிள்ளைங்கள்லாம் வீட்டில் ஓய்வாக இருப்பாங்க, அதை ஒரு பிரயோஜனமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உயிர்த்தது தான் இந்த ஐடியா. போன வாரம் பிள்ளைங்க வந்து கோலி, பம்பரம், சில்லாங்குச்செல்லாம் விளையாண்டு ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் கலந்துக்கிட்டு போனாங்க. இந்த வாரம் பிள்ளைங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம், திருக்குறள், இன்னும் அவங்களுக்கு தெரிஞ்ச விளையாட்டு எதுவாக இருந்தாலும் வெளிப்படுத்தலாம். எல்லாரும் தயங்காம வந்திருக்கிற எல்லாருமே கலந்து. இந்த தோரணமலை உருவாவதற்கு காரணமாக இருந்த ஐயா ஆதிநாராயணன் அவர் வழித்தோன்றல் வந்திருக்கும் செண்பகராமன் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் தோழனும் சொல் என்பார்கள். அவங்க அப்பாவுக்கு இவர் ஒரு பெரிய ஒரு நன்றி கடனை, இப்படிப்பட்ட கூட அவர் உயிரோடு வந்து போனால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. அந்த அளவுக்கு இந்த கோயில் நிர்வாகத்தை மிக சிறப்பாக 4 பேருக்கு பயன்படும் வகையில் நடத்தி கொண்டிருக்கிறார். நான் பிள்ளைங்கள் முன்னேறுவதற்கு ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நான் ஒரு 2-3 வார்த்தைகள் சொல்லிக் கொள்கிறேன். அதாவது, நீங்கள் பள்ளியில் உள்ள பாடங்களை மட்டும் நடத்தாமல் ஒரு டிசிப்ளின், அதாவது ஒழுக்கம் என்கிற பாடத்தை முதல்ல பிள்ளைங்களுக்கு நீங்க ஒரு 1/2 மணி நேரம் அது ஒரு வகுப்பாகவே நடத்தலாம். ஏன்னா இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் பேசுறது, நடந்துக்கிறது, அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்தா ரொம்ப குறைஞ்சு போச்சு. அப்பா ஏவாடா போறாங்குது, அப்பாவை பேர் சொல்லி கூப்பிடுது, அம்மாவாடி போடியுது, அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடுது, மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பது மிக மிக குறைந்து கொண்டே வருகிறது. இதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க டீச்சர்ஸ் அவங்களை நீங்க ஃபவுண்டேஷன் பண்ணணும். ஆரம்பத்துல இருந்து இப்போ 9 மணிக்கு தமிழ் பாட ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க 8:30 மணின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour அவங்களுக்கு ஒழுக்கத்தை பத்தி சொல்லி கொடுக்கணும். அப்பா நான் யார், அம்மா நான் யார், பக்கத்துக்காரங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒண்ணுனா நீங்க அது வேற வழி இல்லை. அப்படி நீங்க கற்றுக் கொடுக்க தவறிவிட்டீர்கள் என்றால் நீங்க பிள்ளைங்களை என்னதான் படிக்க வச்சதுக்கு படிக்க வச்சாலும் அது கொஞ்சம் பிரயோஜனம் கம்மியாக இருக்குமோ என்ற எதிர்காலம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏன்னா பல பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு மரியாதை அப்படிங்கிறது தெரியல. யாருன்னா அது காரணம் அவங்க வீட்டில் செல்லமா வளர்த்துருந்தாங்க. ரொம்ப செல்லம் கொடுத்ததுனால அவங்க எல்லாத்தையுமே வாரா போறான்னு பேச ஆரம்பிச்சிருது. ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. மெட்ராஸ்ல கணவனை கூட இப்போ வாரா போறாங்க. கிராமத்துக்கு பகுதி பரவிட்டு இருக்கு. அது கொஞ்சம் ஒரு மரியாதை, ஒரு பண்பாடு நமக்கு இருக்கணும். யாருக்கு ஒரு கடவுளுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அவருடைய அன்பு தேவை, அருள் தேவைங்கிறதுனால அதனால ஒரு கணவன்னா வீட்டில் ஒரு தலைவன், அவரால் தான் அந்த குடும்பம் இயக்கப்படுகிறது. என்னதான் பெண்கள் வேலைக்கு போனால் கூட அந்த கணவன் கொஞ்சம் மரியாதை இருக்க வேண்டும். அதே மாதிரி குழந்தைகள் பெற்றவர்களை மதிக்க வேண்டும், மற்றவர்களை மதிக்க வேண்டும். அதெல்லாம் நீங்க ஆசிரியர்கள் தான் நீங்க கையில் எடுக்கணும், வேற வழி இல்லை. யாராவது இந்த உலகத்துல அந்த பிள்ளைகளுடைய ஆரம்பகால பவுண்டேஷன் மட்டும் தான் இருக்கு. அந்த பில்டிங் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு அந்த வானம் தோன்றதுன்னு சொல்லுவாங்கன்னு ஒரு கணக்கால், அது மாதிரி நீங்க அந்த பிள்ளைகளை பதப்படுத்துங்கள், கற்றுக் கொடுங்கள். பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்கு முன்பாக ஒழுக்கத்தையும் வாழ்வியலையும் மரியாதை என்ன, ரெஸ்பெக்ட் அது எப்படி கொடுக்கணும், அது ஒரு பெரியவங்களை பார்த்தா எப்படி நடந்துக்கணும், ஒரு மேல் அதிகாரியை பார்த்தா எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறதான் நீங்க கற்றுக் கொடுங்கள். அப்படி கற்றுக் கொடுக்க வந்தால்தான் அந்த பிள்ளைங்களுக்கு அது பதிவு ஏற்படும். மாணவ மாணவிகளின் தனித்திறமையை வெளிக்காட்டும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. தங்களது பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டியுடன் வருகை தந்த மாணவ மாணவியர் அவர்களுக்காக தயார் செய்திருந்த மேடையில் ஏறி தாங்கள் விரும்பிய பாடல் பாடுதல், கதை, கட்டுரை சொல்லுதல், நடனம், ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றினர். தாங்கள் படித்த பள்ளிகளில் நடைபெற்ற ஆண்டு விழாக்களில் தாங்கள் பங்கேற்ற நிகழ்வுகளையும் இங்கே செய்து காட்டினர்.